ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் இருக்கோம். பார்த்தீங்களா, அதோ ரொம்ப நாள் ஒரு ஆசை என்னென்னா பகல் டைமில் சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒரு ரவுண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பல முறை முயற்சி பண்ணோம். பார்த்தா நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையலை. இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பகலில் ஒரு ரவுண்டு 7 மணி ஆகிப்போச்சு. ஏன்னா படப்பையிலேருந்து வந்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு டோலு. ஃபாஸ்டாகுங்களா, அதனால் உடனே அனுப்பிச்சி விட்டாங்க. நண்பர்களே, எப்படி இருக்குது சென்னை அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லதாக இருக்கும். வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றி விவசாய நிலம் தான் அதிகமாக. இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு எல்லாம் விவசாய நிலம் தான் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரிங் ரோடு. நம்ம படப்பை கிட்ட ஏறி இருக்கோம். அந்த ஜங்ஷனில் ஏறணும். இப்போ நம்ம ரெட் ஹில்ஸ் வரலையும் போகலாம். அது வரலையும் எப்படி இருக்குது ரோடு, இல்லை எத்தனை டோல்கேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போவோமா நண்பர்களே. நீங்கள் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இந்த அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்துருந்துன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது சென்னை அவுட்டர் ரிங் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வெளிவட்ட சாலை நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பார்த்தா காடுகள், அப்படியே பெரிய பெரிய விவசாய நிலங்க. அதில் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வீடு, அந்த மாதிரி அதிகமாக லேஅவுட் போட்டு விட்டுக்கிறாங்க. அதெல்லாம் வீட்டு மனை. நம்ம எப்பவுமே வந்து நம்ம லைவ் போடும் போது ஏதோ ஒரு மெசேஜ் பேசுவோம். நடக்கிற அரசியல் பற்றியோ அதை ஒன்று சமூக பிரச்சனைகள் அந்த மாதிரி பேசுவோம். ரொம்ப இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நயாரா பெட்ரோல் பங்க் இருக்குது. போகிறாரா. அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஏதாவது ஒரு மெசேஜ், தேவையான ஒரு விஷயங்களை சொல்லணும். லைட்டு போட்டு ஆஃப் பண்ணுறாரு. இந்த வகையில் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு விஷயம் பார்த்தோம். அதாவது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எதிர்கட்சிங்க எல்லாருமே. நம்ம ஏதாவது இந்த கல்லூரி இன்றைக்கி கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியை பேசியிருந்தார். அதே மாதிரி பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அப்புறம் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணா அவர்களும் பேசியிருந்தார். ஸ்கூலில் அறிவால் எடுத்து போய் வெட்டினது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டையும் டீச்சரையும் வெட்டியிருக்கான். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நான் படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்கூலில் வாத்தியர் வருவாங்களா, சார் மிஸ்ஸோ வந்தாங்கன்னா ஐயோ அடிப்பாங்களே ஒழிப்பாங்களே ஹோம்ஒர்க் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்.
அதை தாண்டி பேரண்ட்ஸ் வந்து மிஸ்கிட்ட சொல்லிடுவேன்னு வீட்டில் வேலையை வாங்கிடுவாங்க. ஏய் வந்து உங்கள் மிஸ்கிட்ட சொல்லிடுவேன், இங்கிலீஷ் மிஸ்கிட்ட சொல்லிடுவேன், மேக்ஸ் சார்கிட்ட சொல்லிவிடுவேன், நியாயமாக அந்த வேலை ஹோம்ஒர்க் செய் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிற வேலையை செய்ய மாட்டேங்க, அதை செய் இதை செய்யன்னு சொல்லி வாத்தியாருங்களை காட்டி பயன்படுத்துகிற காலம் எங்கள் காலம். 90s எல்லாம் 80s 90s எல்லாம் அந்த மாதிரி காலங்கள். இப்போ 2K என்னடான்னா அதை விட வேறு லெவலில் ஆகிப்போச்சு. இப்போ வாத்தியாருங்களை பார்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு பயந்த காலம் போய் ஸ்டூடெண்ட்டுங்களை பார்த்து வாத்தியாருங்க பயப்படுற காலம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா திருப்பத்தூரில் ஒரு சம்பவம், ஒரு வாத்தியாரை ஒரு பையன் கத்தி எடுத்து குத்திட்டான். அப்போ அது வேலூர் மாவட்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து அது 2ஆக பிரிஞ்சதுனால திருப்பத்தூர் மாவட்டம் ஆயிடுச்சு. பாய்ஸ் ஸ்கூல்னு நினைக்கிறேன், கவனம் இருக்காங்க. அதுபோல் இப்போ என்னன்னா ஒரு பென்சில் மேட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பென்சில் மேட்ருக்காக ஒருத்தன் வெட்டிட்டான்னு சொல்லிட்டு இப்போ திருநெல்வேலி ஆமாம் நேற்று நடந்த சம்பவம். பாவம் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பென்சிலுக்காக வெட்டிக்கினாங்க அப்படின்னு சொல்கிறது. அதை தாண்டி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு அதில் வந்து ஒரு இது எடுத்துகிட்டு போகிறான், அது கத்தி, நோட்டு புக்கு, பேனா, பென்சில் எடுத்து போகிற வேண்டிய இதில் ஒரு கத்தி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்கும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. நோட்டு, பேனா, பென்சில் அதெல்லாம் எடுத்துக்கின்னு பசங்க கூட ஜாலியாக கதை அடிச்சுக்கின்னு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சுக்கிறான். பார்த்திங்கன்னா ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை வெட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தடுக்க வந்த மிஸ்ஸையும் வெட்டுறான், டீச்சரையும் வெட்டுறான் அப்படின்னா எந்த அளவுக்கு உயிருக்கு சேதமே இல்லைனாலே கத்தி எடுத்துன்னு ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே போகிறதுன்றதே பெரிய விஷயம். அந்தளவுக்கு தைரியம் இருக்குது. உண்மையாகவே அந்த பையன் இன்றைக்கி ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தனை கத்தி எடுத்து போய் வெட்டலான்னா காலேஜ் லெவலில் போனால் என்ன செய்வான்றதை யோசிக்கவே முடியல. அதனால் முடிஞ்ச வரலையும் வந்து பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது பண்ணோம். அவன் பென்சிலுக்காக மட்டுமே வெட்டியிருக்க மாட்டான். கண்டிப்பாக அவன் மனசை புண்படுற அளவுக்கு ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்றதையும் என்கொயரி பண்ணணும். ஏன்னா பென்சில் மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில் எல்லா செய்தியிலும் சொன்னாங்க. ஒரு பென்சிலுக்காக மட்டுமே ஒரு 10 ரூபா பென்சிலுக்காக வெட்டிக்கினானுங்க அப்படின்னா அது வாய்ப்பில்லை. யாருமே நம்ப மாட்டாங்க, நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அது அந்த வெட்டின பையனையும் வெட்டு வாங்கின பையன் மற்ற பசங்களையும் விசாரித்தா தெரியும் என்ன காரணத்தை வெட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பென்சில் மேட்டராக இருக்க வாய்ப்பில்லை. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கும். அவன் மனசை புண்படுற மாதிரியோ இல்லை அவன் பாடி சேமிங் பற்றி ஏதோ பேசியிருப்பாங்க. அதனால தான் செஞ்சிடும். இருந்து அப்படியே ஏதாவது பேசியிருந்தாலும் ஒரு மிஸ்ஸுக்கிட்டேயோ இல்லை சாருக்கிட்டேயோ இல்லை ஹெச்எம்கிட்டேயோ கரஸ்பாண்ட்கிட்டேயோ இல்லை வீட்லேயோ பெரியவங்கக்கிட்ட சொல்லியிருக்கணும். யாருக்கிட்டையுமே சட்டத்தை அவனே கையில் எடுத்தது தான் மிகப்பெரிய தவறாக தெரியுது. பட்டுன்னு எடுத்து ஒரு ஸ்கூல் பேக்கில் கத்தி எடுத்துக்கின்னு அருவா எடுத்துகிட்டு வந்துட்டு கிளாஸ் ரூமில் வச்சு தலையிலே வெட்டுறான் அப்படின்னா, நடுமண்டையில் வெட்டுறான், இல்லை ஷோல்டரில் வெட்டுறான், தடுக்க வந்த மிஸ்ஸையும் வெட்டுறான் அப்படின்னா அவன் எந்த மாதிரி போவான் அப்படின்றது தான் யோசிக்கிறதா இருக்குது. அதனால் நல்ல ஒரு சைக்காலஜிஸ்டாக வச்சு அவனுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த பையனோட மனநிலையும், ஏன்னா கூட ஒரு கிளாஸில் 8வது வரையும் படிக்கிறான்னா கண்டிப்பாக எல்கேஜி யூகேஜி, அது இங்கிலீஷ் மீடியமாக, அது ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின் போது எல்கேஜி யூகேஜிலேருந்து தான் படிச்சிருப்பாங்க. அப்போ 8 வருஷம் கூட படித்த ஒரு நண்பன் அவனை ஒருத்தனை வெட்டுற ரேஞ்சுக்கு போகிறான் அப்படின்னா அவன் மனநிலை ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான். அவனுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அந்த பையனையும் ஒரு நல்வழுக்கம் படுத்தணும். அது இல்லாமல் செய்தியை திறந்தாவே அங்கே வெட்டுறான், இங்கே வெட்டுறான், அங்கே குத்துறான், இங்கே குத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பார்த்து இந்த சோசியல் மீடியாவிலையும் அதுலேயும் பார்த்து வளர்ந்த பசங்க என்ன பண்ணுது, அடப்போடா இல்லை இந்த வயசுலேயே தெளிவாக பாருங்கள், பட்டுன்னு வெட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக கத்தி எடுத்துன்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் கேள்விப்படுது. அப்போ அந்த மாதிரி அவன் எத்தனை படத்தை பார்த்து கற்றுக்கிட்டானா, இல்லை எந்த வயசில் 8வது படிக்கிற வயசில் ஸ்ட்ரைட்டாக வெட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறான் அப்படிங்கிறான். இந்த மாதிரி வெட்டேன் அப்படியே போய் ஸ்டேஷனில் சொல்கிறான் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்.
இப்போ இதெல்லாம் வந்து பெரியவங்களும் அந்த மாதிரி தவிர செய்யக்கூடாது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி வெட்டிட்டாங்க, ஊற்றிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அதை பார்த்து சின்னவங்க பசங்க வருங்கால சந்ததி கற்றுக்கின்னு வீணாக கெட்டு போகிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது நண்பர்களே. அடுத்ததாண்டி எங்கள் ஹெச்பி பெட்ரோல் பங்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது. இப்போ நம்ம அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்தால் கூட பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்குது, நல்லா வசதியாக இருக்குது. அதே மாதிரி ரோடு நல்லா நைஸாக நல்லா இருக்குது, செம்மன்னு இருக்குது. சும்மா இதில் நம்ம வரணுன்றதுக்காகவே வந்தது நல்லா இருக்குல்ல. ஏற்கனவே ஒரு 2 டைம் வந்தேன், ஆனால் நைட் டைமில் வந்ததுனால வீடியோ போட முடியல. அதனாலே கொஞ்சம் பகலாக இருக்கணும், வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்கிற டைமாக பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நண்பர்களே. நல்லா இருக்குது, அங்கங்கே கடைகளும் இருக்குது, நல்லா காஃபி ஷாப் இருக்குது. நல்லா அப்படியே ரைட் எடுக்கிறாப்புல. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். போதுடா, ஏதோ வண்டி ப்ராப்ளம் நிற்கிறான். வியூஸ் பக்காவாக இருக்குது. இதே பகல் டைமில் வந்தாலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, நைட் டைமில் வந்தாலும் நல்லா இருக்குது. எப்படின்னா நைட் டைமில் வந்து அந்த லைட்டு தனியாக தெரியுதில்ல, அதை பார்க்கும்போது வேறு இதாக இருக்குது. இதே பகல் டைமில் வந்து ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான அனுபவங்கள் இருக்குது, சூப்பராக இருக்குது. நண்பர்களே, நீங்கள் இந்த பக்கம் வந்திருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம நியூ வஸ்திர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கண்டினியூவாக வீடியோ போகிறது ஆர்வமாக இருக்கும். நம்மளை கண்டினியூவாக ஏதாவது ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அது பயனுள்ள வீடியோவாக போடணும். அதெல்லாம் ஏதோ ஸ்லோ பண்ணுறாரு. நல்லா இருக்குப்பா. இங்கே ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க், பெட்ரோல் பங்க்கெல்லாம் குறையில்லை, நிறைய இடத்துல இருக்குது. அதனால் தைரியமாக வரலாம். பெட்ரோல் காலி ஆயிடுச்சு, டீசல் காலி ஆயிடுச்சுன்னா நிற்காமல் நல்லா தைரியமாக வரலாம் நண்பர்களே. ஆளே இல்லாத இடத்துல கைலாங்கடை வச்சுக்கிறாங்களே, எதுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. நிறைய பைபாஸ் மெயினான பைபாஸ் ரோடெலாம் நம்ம பார்க்குறோம், நைட்டு பகல இருக்கும் கைலாங்கடை, பழைய பொருளெல்லாம் வாங்குறது. ஆனால் பைபாஸில் இருக்காங்க, அங்கே சுற்றுப்பக்கம் வீடுங்களே இல்லாமல் இருக்கும், அங்கே அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அவங்க எதுக்கு வச்சுக்கிறாங்க? அந்தளவுக்கு பிஸ்னஸ் ஆகுமா? வீடுங்க இருக்கிற இடத்துல இருந்தால் அவங்க பழைய பொருள் இருக்கிறத எடுத்துன்னு வந்து போடுவாங்க. ஆனால் மற்ற இடத்துலலாம் வச்சுருக்காங்களே, எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு கதை தெரியல. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க, இதுதான் மேட்ரு அப்படின்னு. இண்டிகேட்டருக்கு ஒரு லெஃப்ட் எடுக்கிறாப்புல.
ஒரு லெஃப்ட் தான். புதுசாக ஒரு பிரிட்ஜு போகிறாங்க, மெட்ரோ வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்து நண்பர்களே, மெட்ரோ ரயில் தான் எங்கே போகிறது? பூந்தமல்லியா? பூந்தமல்லி போகிறது மெட்ரோ ட்ரெயின் நினைக்கிறேன். பிரிட்ஜு கட்டிட்டு இருக்காங்க தெரிஞ்சல நண்பர்களே. அதான் இப்போ கிளாஸ் ஆகிறோம். வேறு லெவல். ஆமாம், மெட்ரோ தான். ஸ்ட்ரைட்டாக போனால் ரெடி இருக்கும் பூந்தமல்லி. ஓகே நண்பரே, ரெண்டாவதாக ஒரு மேட்ரு என்னன்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி. அந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்க ஃபஸ்ட்டு போடுற கேள்வி மேலே கேள்வி என்னன்னா, எப்படியோ ஒரு வேளை கூட்டணி சேர்ந்துட்டாங்களே, இந்த கூட்டணி எப்படா சேர்ந்துச்சு அப்படின்னு ஒரு ஆதங்கம். ஒன்றும் முடியல பாவம், வைத்திருந்தது. அதனால் எப்போ இந்த கூட்டணி வேணால் இன்னும் ஒரு வருஷம் இது, அந்த ஒரு வருஷ கேப்லேயே அவங்கள இல்லாத பொல்லாதெல்லாம் நம்ம கேட்டு அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு அது கூட்டணியை உடைக்கலாமே அப்படின்ற பிளானில் இறங்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல. அப்போ கேட்குறாங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதான் எப்படி மினிஸ்டர்ஸு அந்த மாதிரி துறைமுகத்து அந்த மாதிரி என்ன கொடுக்கறதுக்கான ஐடியா இருக்கா, அது மாதிரிலாம் கேள்வி. ஆனால் அதுக்கேற்ற பதிலை கரெக்டாக சொல்லிட்டார் எடப்பாடியாரும். என்னன்னா, எலெக்ஷன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிறோம். அது அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்காரு. எம்பி எலெக்ஷன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சந்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் என் பேரை சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பேசினார். அதுதானே உண்மை. இப்போ அடுத்த டோல்கேட்டு வந்துச்சு நண்பர்களே, டோல்கேட்டை முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் இவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு. எந்த பக்கம் போனாலும் அதிகமாக வண்டி நிற்குது. ரொம்ப நேரமாக நின்றுக்கிறாங்க அந்த பக்கம் தெரியல. ரொம்ப நேரமாக நின்றுக்கிறாரு அந்த வண்டி கண்டெய்னரு. என்ன மேட்ருன்னு தெரியல. ஆஹா, டோல்கேட் ஆஃபீஸ் இருக்கும்
அவங்களுக்கும் ஏதோ சண்டை போல வாக்குவாதம் தெரியுது. ஏன்னா அந்த மாதிரி சில சமயம் நான் கூட மாட்டியிருக்கேன். நம்ம வண்டியும் வரும்போது அமௌண்ட் இருக்கும், ஃபாஸ்டாக் பேலன்ஸ் இருக்கும், ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்லுவேன் 400ரூவா 500ரூவா, அதாவது எப்பவுமே மினிமம் ஒரு அமௌண்ட் வச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னோம். இல்லை காட்ட மாட்டேங்குது, நீங்கள் அப்படியே பே பண்ண வேண்டியது இருக்கும், காசு கொடுங்க அப்படின்னு கேட்போம். அப்போ அந்த வாக்குவாதம் ஏற்படும் சில டைமில். அதுதான் நம்ம பக்கத்தில் இருந்த கவுண்டரில் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, அவ்வளோ காசெல்லாம் தர முடியாது, ஃபாஸ்டாக் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஓகே நண்பர்களே, கண்டினியூவாக போகணும். அதாவது என்னென்னா, மொத்தத்தில் இந்த மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை உடைச்சிடணும் அப்படின்ற பிளான் போட்டு பயங்கரமான கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தலைமையும் சரி, பிஜேபியில் இருக்கக்கூடிய நிர்வாகம் தலைமைகள் மற்ற பொறுப்பாளர்களும் சரியான முறையில் பத்திரிகையாளர்களை அணுகின்னு இருக்காங்க. இன்றைக்கி பிஜேபி மாநில தலைவர் ஒரு பேட்டி கேட்கும்போது அவர் சொன்னார், திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி தேர்தலை சந்திக்க தயார், அது யார் வந்தாலும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, அவங்க வந்தாலும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு இப்போ அழைப்பு விடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக அவங்கள வந்தால் ஏற்றுக்கிறோம், அவங்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பிஜேபியோட மாநில தலைவரும் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் இருக்கிறதுலே பெரிய லெவலில் போகும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாகவே ஒரு வாரமாகவே பேசிட்டு தான் இருக்காங்க. என்டிஏ அலையன்ஸ்குள்ளே வந்து நாம் தமிழர் கட்சி போகும், பிஜேபி ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக ஒன்றா இணைஞ்சு தான் வந்து 2026 எலெக்ஷனை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனல்லையும் சரி, மெயினான சேனல்கள்லையும் வந்து பேசின்னு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடந்தாலும் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, எது வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும், அது நம்ம கையில் இல்லை. அந்த வகையில் இப்போ பாமக தேமுதிக மற்ற கட்சிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி இருக்கு சென்னை அவுட்டர் ரிங் ரோடு? 2 டோலை கிராஸ் பண்ணிட்டோம் நண்பர்களே. ₹25 எடுத்திருக்காங்க நண்பர்களே இந்த டோலு. மெசேஜ் வந்தது. ஆனால் அங்கேருந்து வரும்போது பார்த்துனே வரேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே நிறைய இந்த விவசாய நிலங்களை வந்து பிளாட்டு போட்டிருக்காங்க. அப்போ 400 அடி பைபாஸ் வந்ததுனால ஏரியா டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ அது இண்டிகேட்டர் போடுறாப்புல, முன்னாடி ஸ்லோவாக போகிறாப்புல, என்ன கதை இது? ராஜி பெட்ரோல் விளையாட போது த்ரோ பண்ண போகிறாங்க.
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது நண்பர்களே. ஏன்னா நல்லா பசுமை நிறைந்த இடம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடும் அப்படியே மரம் தோப்புங்க, பயங்கரமாக இருக்குது. பார்த்துட்டே நல்லா அழகாக ரசிச்சுனே வரலாம். அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் மாதிரி பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம சென்னை சிட்டிக்குள்ள டிராஃபிக்கான ஏரியாவிலேயே வண்டி ஓட்டிட்டு டிராஃபிக்கே இல்லாமல் அவுட்டர் ரிங் ரோட்டில் வரும்போது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்குது எடுக்கிறப்பா. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி வந்து ஓட்டி பாருங்கள் நண்பர்களே, நல்லா இருக்குது. பச்சை பசேல்னு இருக்குது. ஆமாம், சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி திடீர்னு மழை பெஞ்சது சென்னையில். எனக்கு தெரியும் 2 கிலோமீட்டர். முன்னே போகிற ஆள் எதுக்கு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு பயங்கிறாப்புல. இங்கே ரைட் சைடு எடுக்க முடியாது. ரைட் எடுத்தால் பெரிய பள்ளம் தான் இருக்குது. ரைட் இண்டிகேட்டர் போட்டு பண்ணிக்கிறாரு. ஒருவேளை மறந்துட்டாரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிகேட்டர் போட்டது மறந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே சர்வீஸ் ரோட்லேருந்து ஹைவேஸ் ஏறும் போது இண்டிகேட்டர் போட்டிருப்பாரு. அங்கே போட்ட மனுஷன் அப்படியே மறந்தே ஓட்டின்னு வர்றாரு நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து சர்வீஸ் ரோடுக்கு போக முடியும். ரைட் ஹேண்ட் சைடு போக முடியாது. பெரிய பள்ளம் எப்படியும் ஒரு 2 ஆள் அளவுக்கு பள்ளமாக இருக்கிற இடம். இந்த கண்டெய்னருங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே எண்ணூர் ஹார்பர் இருக்கும். ஆனால் டோல்கேட்டு தான் அதிகமாக இருக்குது. போயிட்டே இருப்பாங்க. பஞ்சர் கடைப்பா, ராஜா பகவத் மாதிரி நல்லா படுத்தணும். அது அடுத்து போடுறது டோல்கேட்டோ இல்லை டோல்கேட் திருவள்ளூர் ரெட் ஹில்ஸ் மீஞ்சூர் இனாண்டையும். ஆனால் ஐயோ அடுத்து இன்னும் 1 கிலோமீட்டர் டோல்கேட் வந்துச்சுப்பா. எத்தனை டோல்கேட் தான் இருக்கு? மனசாட்சி நம்ம மானாவாரியாக டோல்கேட்டை போட்டு வச்சுட்டாங்களோ, இதை கூட எதனா தப்பாக எடுத்துக்குவாங்க அப்பா.
சிஎஸ்கே கப்பேவா நடக்குது. அடுத்து கோல் போலாமா? போலாமா? अरे भैया बलेला அவ்வளோத்தளவு வரும்போதே ஸ்கேன் பண்ணிடும் பொழுது கேட்டால் போகலாமா? போகலாம். முக்கியமான ஒரு வேலை இருக்குது நண்பர்களே. அதனால தான் இன்றைக்கி ஸ்பீடாக பார்த்தா டைம் ஆகிடுச்சு, 6:15 ஆகிடுச்சு. இதே கோச்சிக்க போகிறாங்களா நினச்சது. நம்ம ரொம்ப லாங்கில் லாஸ்ட் ட்ரிப்பில் ஆக்சுவலாக அது இப்போ கிளம்பலான்னு நினைக்கும் போது லாங்காக அடிச்சு இருக்கான் படப்பை தாண்டி. அங்கேருந்து கிளம்பி வரணும்னா ரொம்ப வெறுப்பாகிடுச்சு. நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியுமா? புரியாது. வேறு என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை. பேசுறதை கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டு பண்ணிடலாம். தெரியாமல் கையை வெளியே நின்னோடனே ரைட் எடுக்கணும்னு நினச்சி ஸ்லோ பண்ணிட்டாங்க காரு. இல்லை காற்று வாங்க தான் கையை வெளியே நின்று அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அடிச்சு போய்கிட்டு போகிற அப்புறம் இருக்கியா? நான் பார்க்குற நண்பர்களே, நம்ம நிறைய பேர் வந்து லைவ் போடும் போது நம்மளும் இப்போ டெய்லி லைவ் போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போது 3-4 நாளாக இருந்தாலும் இந்த லைவ் போடும் போது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு குறைவான சப்ஸ்கிரைபர் வச்சுட்ருக்கிறவங்களே லைவ் போட்டால் அந்த லைவ் வீடியோஸில் போய் பார்க்குறேன் வியூஸ் அதிகமாக போயிருக்கு. சரி, அப்படி தான் என்ன தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் இப்படி திருப்பி காட்டுறாங்க, இப்படி திருப்பி காட்டுறாங்க, ஓன்றாங்க. என்ன தான் பேசுகிறாங்க ஒன்றும் நமக்கு புரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் சரி, ஏதாவது ஒரு மெயினான ஒரு விஷயத்த பேசுவாங்க, முக்கியமான பாயிண்ட் ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லாஸ்ட் வரையும் பார்த்தா நான் வீடியோ பார்த்து தான் முடிஞ்சதே தவிர ஒரு மெசேஜையும் நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் சொன்ன மாதிரி தெரியல. மொத்தத்தில் அதெல்லாம் லைவ் போட்டுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு விதமான இதுதான். ஏன்னா பார்க்க தூண்டும் வகையில் ஒரு லைவ் போடுறாங்க. வேறு நம்மளும் அதனால தான் லைவ் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே லைவில் உட்காரனாவே என்னடா இது அம்மா உட்காந்துன்னு ஏதோ செல்லை பார்த்துட்டு பேசிங்கிற மாதிரியே செல்லை பார்த்துட்டு பேசுங்க. நம்ம மற்றவங்க கூட உட்காந்து கதை அடிச்சு பழகிட்டு தனியாக உட்காந்துன்னு பேசினா ஏதோ என்னடா அது கண்ணாடியை பார்த்து புலம்புன கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது நண்பர்களே. ஸோ அதுதான் மோரை மீது நம்ம இந்த பெட்ரோல் பங்கெல்லாம் நிறைய இருக்குது, நம்பி வரலாம். பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா கூட யாராவது ட்ராப் பண்ணி அப்படியே பக்கத்தில் விட்றாங்க. பெட்ரோல் பங்கெல்லாம் நிறையா இருக்குது நண்பர்களே. பரவாயில்ல. அந்த மாதிரி லைவில் உட்காந்து வெறுப்பாக ஏதோ ஒரு வீடியோ பேசுனியா 10 நிமிஷம் பேசுனியா மேட்ரு முடிச்ச போயிட்டே இருக்கேன். அந்த மாதிரி இருந்துட்டு
மணி நல்லா பார்க்குறேன். ஒரு சிலரெல்லாம் 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் லைவ் இருக்கிறாங்க. ஒரு சிலர் 4 மணி நேரம், 5 மணி நேரம்லாம் லைவில் இருக்காங்க. ஐயோ, எப்படா இவ்வளோ நேரம் பார்த்து பேசிடுறான் அப்படின்னு பயங்கர ஆச்சரியமான விஷயம் தான். நம்மளும் அந்த மாதிரி பழகிக்கணும் போல தெரியுது. ஏன்னா அப்போ தான் செம்மையாக வீடு தரம் போதுப்பா. இங்கே நண்பர்களே எப்படி இருக்கு? 400 அடி பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 400 ஃபீட் ரோடு, சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, வெளிவட்ட சாலை. அது எப்படி இருக்குது? அழகாக இயற்கை நிறைந்த ஒரு இடமா இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் சைடு எங்கேயோ ஒரு வாகனங்கள், டிராஃபிக்கே இல்லாமல் நம்ம ஆணுதாருன்னு போயிட்டே இருக்கிறாங்க. அங்கங்கே அந்த டோல்கேட்டில் மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அது அப்படியே போயிட்டே இருக்கு. நல்லா இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் வந்தால் இந்த மாதிரி வண்டி ஓட்டி பாருங்கள் நண்பர்களே. ஒரு இயற்கையை அப்படியே பார்த்துட்டு போகலாம். நிறைய முக்கியமான ஒரு வேலையாக போகிறதுனால கொஞ்சம் பாருங்க. இதுலேயே வந்து ஒரு மெதுவாக ஸ்லோவாக போனால் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே போகலாம். நல்ல விதமாக தான் இருக்குது. ஓகே, ஹலோ ஹலோ சொல்லுமாம்மா. இதோ வந்துட்டுருக்கேன் மாமா. அந்த ஹைவேஸில் 400 அடி பைபாஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டுருக்கேன். கரெக்டாக இது எந்த இடம்? அந்த மோரைன்னு நினைக்கிறேன். மோரை, வேல்டெக்கு இதெல்லாம் இருக்குல்ல, அது பாப்பா. நீங்கள் எங்கே இருக்கீங்க? போயிட்டீங்களா? கேரளம் பார்க்கல, மோரை 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 வேல்டெக்கு, வேல்டெக் ஆமாம், வேல்டெக் யூனிவர்சிட்டி, வெள்ளானூர். ஆமாம் ஆமாம். வீட்டுக்கு போயிட்டு அவரை குளிச்சுட்டு அவரை கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? போரூரில் இருக்கீங்க. நேரம் வந்துட்டு இருப்பீங்க, ஃபங்க்ஷனில் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரூம்பா? பாருங்க பாருங்க. எங்க போரூரில் ரூம் பார்த்துட்டு இங்கே எப்படி? அப்புறம் வீட்டுக்கு போரூரில் எதுக்கு மாமா ரூம் பார்க்கணும்? வாடகையில் வீடை பார்த்துட்டு அதுக்கு எதுக்கு வாடகை கொடுக்கணும், காசு கொடுக்கணும்? அப்படியே வண்டியிலே தூக்கி போட்டு பகல் ஃபுல்லாக வண்டி ஓட்டுற, தூக்கம் வர்ற வரலையும் வண்டி ஓட்டினேன். தூக்கம் வர்ற மாதிரி தான் வண்டி ஓரம் கட்டு வண்டியிலே பத்துக்க வேண்டியதான். ஓ அப்படின்றியா? 2000 ரூபா மேட்ரு இல்லை. ரூம்புன்னு ஒன்று எடுத்துட்டா எங்கே ட்ரிப்பு முடிஞ்சாலும் திருப்பி அங்கே ரூம்புக்கு போகணும். அவ்வளோ தொலைவு, டீசலும் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, வண்டி தேய்மானம், எதுக்கு அவ்வளோ தொலைவுன்ற? சரி சரி. சரி. கரெக்டு தான் மாமா. எந்த ஏரியாவில்? ஓ
பாருங்க பாருங்க. ஆ ஆ ஆ ஓ ஆ ஆ ஆ ஆ மொத்தத்தில் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. சரி, இப்போனா பஞ்சனுக்கு வந்தீங்களா இல்லையா? நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு சொல்லி தான் நானும் லேட் ஆகிடுச்சு. நான் அங்கேருந்து படப்பையில் இருந்து வந்துட்டுருக்கேன். அரும்பாக்கம் சவாரி. சரி சரி சரிதான் சரிதான். நான் பேசினே எங்கே போயிட்டேன்? ஓ, நான் பேசினேன் இது இண்டஸ்ட்ரியல்ஸ் தாண்டிட்டோம். ஓ ரைட் ரைட். அப்படின்றதுனால பேசிக்கினே போயிட்டோன்னு நினச்சிட்டேன். இல்லை இல்லை, இப்போ தான் கார்ட்டூன் சிக்கோ வருது. ஏன்? ஐயோ சரி, அப்போ நான் அப்படியே போயிருக்கேன். ஐயோ, வேலைக்கு ஆகாது அப்படின்னா சரி, சுற்றினே போயிடுறேன். ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுன்னு கத்துவாங்க. இதில் வேற வண்டி மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் உனக்கு எவ்வளோ நேரத்துக்கு கிளம்புனாங்க என்ன எதுவும் தெரியலையே. நான் இப்போ ஃபோன் பண்ணி சந்தியா தான் லைனுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன எங்கே இருக்கீங்க என்ன இதுன்னு கேட்குறேன். கேட்டு இந்த மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஐயோ இல்லை, உண்மைதானே. அவ்வளோ லாங்கில் இருந்து எம்டியாக வந்து நிற்கிறேன்ல. 55 கிலோமீட்ரு வந்துட்டுருக்கேன். ஃபோன் அடிக்கிறா, என்ன ஏதுன்னு கேட்டுறேன். அப்புறம் அதுக்கும் கோச்சிக்குவாங்க. ஏன்னா லேட் ஆனதுக்கு கோச்சிக்கிறாங்களா எனக்கு தெரியல. புரியல. தெரியலையே, பெரியவங்க அவங்க என்ன முடிவு பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு முதல்ல போ. ஆமாம், தெரியல. அதுதான் மாமா. ஒருவேளை அது கூட நல்லா வசதியாக இருக்கும். பகல்லலாம் இது நான் அது வேலைக்கு போயிட்டு எல்லா தொழிலெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக நைட்டில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சேர்ந்து கூட உட்காந்து பேசிட்டு ஆடமுறை வரலாம். யாருக்கும் தொழில் கிடையாது அப்படின்னு எல்லாம் ஒரு பிளானிங் தான். எல்லாம் ஒரு பிளான் தான். நான் இதுலேயே ஆஃப் பண்ணிட்டேன். நான் எங்கள் படப்பையிலே ஆஃப் பண்ணிட்டேன். சரி, எதுக்கப்புறம் நம்ம மனசு தாங்காது. திடீர்னு பாதி தொலைவு வந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் கொஞ்சம் லாங்காக ஒரு ட்ரிப் அடித்தேன்னா நம்ம எடுக்காமல் விடவும் முடியாது. எடுத்துட்டு அப்புறம் இங்கேயும் கஷ்டம். எதுக்கு அப்படின்னு அங்கேயே ஆஃப் பண்ணிட்டேன். பண்ண வந்துட்டேன்.
சொல்லிட்டு இதுவும் ஒரு நல்ல ஒரு மேட்ரு தான். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறது இல்லை. கரெக்டு தான் மாமா. போயிட்டு வரேன். அதான் எங்கே இருக்கிறாங்கன்னு ஃபோன் அடிக்கிறேன். கிட்ட வந்துட்டேன் யாரை. ஆமாம், ஃபோன் பண்ணிட்டாங்க. ரன் டைம் வந்துடுச்சு. அதான் ஃபோன் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த நம்ம காட்டூர் சிக்கோ தாண்டி கீழே இறங்குவோம்ல, அங்கே போயிட்டேன். யூடர்ன் பண்ணி லட்சம்புரம் வழியே தான் போய் ஆகணும். சரி மேம், அதை ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு, எங்கே கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி மாமா. அதுதான் நல்லது. இறங்கிட்டா வண்டிங்க வந்துனே இருக்குது. சர்வீஸ் ரோடில் சார் மனவரையா வண்டிங்க வந்துனே இருக்குது. யூடர்ன் பண்ணலான்னா சரி மாமா, நான் ஃபோன் பண்ணிட்டு அங்கே போயிட்டு கால் பண்ணுறேன். கொஞ்சம் கேப் போட மாட்டேங்கிறாங்களாப்பா. அப்பா செவ்வாழை